வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தில் இதை எடுத்துக்கிறாங்க. எடுத்து வச்சேன். அதை வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்தில் 6, 7 2 வசனம். அதுவும் சகரியா படிக்கணும் ஆக்கிலா. அடுத்து சங்கீதம் 84 1 to 10 5 வசனம் சாமுவேல், 5 வசனம் நம்ம ஸ்டீவன் ஐயா படிக்கணும். படிக்கப்படுது. வெளிப்படுத்தல் 16, 6, 7. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் 14, 6, 7. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காருக்கும் ஜனக்கூட்டாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீர் ஊற்றுகளையும் உண்டாக்கினவரே என்று கூறினார். ஆமென். சங்கீதம் 84 இந்த வரேன். அதே எடுத்து வச்சிருக்கேன் கையில். சாமுவேல் படி. சங்கீதம் 84வது அதிகாரம். சேனைகளின் கர்த்தாவே, கீர்த்தி என்னும் வாசிக்க சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவர்கள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டிலேயே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரிட்டுக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர் பலத்தின் மேல் பலமடைந்து தேவனுடைய சந்ததியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிகொடும். எங்கள் கேடவுமாகிய தேவன் கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கணும். உமது பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களின் மேல் வாசமாக இருக்கிறதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தில் வாசமாக இருக்கிறது. ஆலயத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொண்டேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். சேனையின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஏதான் இந்த வசன பிரகாரம் நம்மளோட சேனைகளும் கர்த்தரை தான் நம்பியிருக்கிறோம். நாம் தான் பாக்கியவான்கள் உலகத்தில். ஏன்னா இன்றைக்கி இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் பாக்கியவான்கள். அவங்க தான் இந்த பரலோக ராட்சியத்துக்கு போகக்கூடிய இந்த கடந்த 2000 ஆண்டுகளாக குதின்னு குதிச்சாங்கல்ல. 2000 ஆண்டுகளாக அவங்களாம் எங்கே இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கே அவங்களாம் ஒரு வெட்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கே அவங்கெல்லாம் ஒரு வெட்கப்பட்டு எள்ளச்சி அடைந்த மனிதர்களாக இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற 6வது அதிகாரத்தில் சாட்சி எப்படி அவங்க கேவலப்படுத்திட்டான் பாருங்கள். நம்ம எதுக்கு அவங்கள அவ்வளோ கேவலப்படுத்தி விட்டோம். உண்மை நோக்கி கர்த்தாவே கர்த்தான்னு சொல்கிற அந்த வசனம் எங்கே வருது?
இந்த வந்துருச்சு. அதான் சொன்னேன். மற்ற 7வது அதிகாரத்தில் 21, 22, 23 அது இந்த இந்த பிரகாரம் எல்லோரும் கேவலமாக போயிட்டான். இந்த 2000 வருஷமாக இயேசு ஆராதித்த மக்கள் எப்படி கேவலமாக போயிட்டான்னு பாருங்கள். அது சத்தமாக படிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறவன் அது பிரவேசிப்பதில்லை. அதனாலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே துரத்தினோம் அல்லவா, செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போகிறது. இது இந்த 2000 வருஷமும் நடக்கக்கூடிய ஊழியம். அது எந்த நாமத்தில்? சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தில் நடக்கக்கூடிய ஊழியத்தை போய் நின்றுக்கிட்டு இப்போ ஜனங்கள்லாம் கதறாங்க. அந்த ஒரே உங்களுடைய நாமத்தில் தான் சொன்னோம் வச்சோம் எல்லாம் பண்ணோம், அது அநியாக பிசாசுகளை துரத்தணும், வியாதிகளை துரத்தணுமே, அப்படி இப்படி இப்படி. ஆனால் அவர் என்ன சொல்கிற? அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டாங்கன்னு உங்களை ஒரு காலம் அறியும். ஏன்னா அவருடைய நாமம் என்ன கிடையாது, இயேசு கிடையாது. அவருடைய நாமம் பிரானோ. மாட்டிக்கிட்டான் நல்ல பேரா. எப்போ மாட்டிக்கிட்டான்? இது இவங்கள் தந்திரமான முறையில் நுழைய வச்சு கொடுத்தது யார்? பிசாஸ், லூசிபர்ன்ற பிசாஸ் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டான். 2000 வருஷமாக உலகம் பூரா இந்த மார்க்கம் மட்டும் கிடையாது, இஸ்லாமிய மார்க்கம் அல்லா ஆராதிக்கிறவங்க அதிக கதி தான். மற்ற என் சொல்வது நிர்வாண தேவர்களை ஆராதிக்கிற மொத்த மக்களுக்கு அதிக கதி தான். இந்த சாயங்கால வெளிச்சத்தில் மல்கியா 4:6 ஊரின் திமிட 7ஆம் தூரம் வந்து பிள்ளைகளுடைய இருத்தை பிதாக்களுக்கும் பிதாக்களுடைய இருத்தை பிள்ளைகளுக்கும் திருப்பக்கூடிய இந்த மகத்தான ஊழியத்தை, அன்றைக்கு எலியா விட்டு சென்ற ஊழியத்தை திரும்ப எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியா போகிறான், கதறான் எலிசா, தேவனே தேவனே விட்டு அவன் சால்வை கீழே விட்டான். அந்த சால்வை எடுத்துகிட்டு வந்துட்டு முறுக்கிட்டு எலியாவின் தேவன் எங்கேன்னு ஒரு அடி அடித்தான். யோரம் 2 பிளந்துருச்சு. கதறாங்க. இங்கே நிற்கிறான். ஆஹா, எலியாவுடைய ஆவி எலிசாவுக்குள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி இன்றைக்கு எலியாவுடைய ஆவி ஊரின் 7ஆம் தூதனுக்குள்ள வந்திருக்கும்போது இந்த 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 சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க தான் ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொள்ளாதவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் என்ன? அந்த அளவுக்கு ஜனங்களுடைய இறுதி ரொம்ப கொடூரமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ புறஜாதி மக்கள் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் 9-17 வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் பார்த்தா 9-17 வசனம் முடிய ஒன்று படிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரனும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான பிரதான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் கொத்துகளை பிடித்து செய்யாத முன்பாகவும் ஏன்னு கேட்டால் இன்னைக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலை பிடிச்சி நிறையா ஓசன்னான்னு போயிட்டு. இது என்னன்னா சத்தியத்தை அறியாதபடி போகக்கூடிய மக்கள், சத்தியத்தை அறியாதபடி போகக்கூடிய மக்கள் இவங்கெல்லாம். இப்போ இவங்களுக்கு இந்த சத்தியத்துக்கு என்ன இல்லை, சம்மந்தமே கிடையாது. வெள்ளை அங்கி என்பது எதற்குரிய சொல்லும்போது நம்ம ரட்சிப்பின் வஸ்திரம். குருத்தோலை என்பது நம்மளுக்குள்ளே இருக்குது, சிலுவை. குருத்தோலை என்பது சிலுவை. எல்லோரும் பார்த்திங்கன்னா குருத்தோலையில் சிலுவை தான் கட்டியிருப்பாங்க. இதை கிறித்தோலையில் என்ன பண்ணிட்டு போவாங்க? சிலுவை செஞ்சுட்டு தான் பிடிச்சிட்டு போவாங்க. சிலுவை செஞ்சுட்டு தான் பிடிச்சிட்டு போவாங்க. இந்த சிலுவை நம்மளுக்குள்ளே இருக்குது, சிலுவை நம்மளுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த சத்தியத்தை இந்த புறஜாதி மக்கள் யார் மூலியமாக வர்றாங்க? 7ஆம் தூதன் மூலியமாக தான் வர்றாங்க. அந்த 1,44,000 பேர் அந்த சொல்லப்பட்ட அந்த அவங்களும் யார் மூலியமாக வர்றாங்க? 7ஆம் தூதன் மூலியமாக தான் வரணும். புரியுதுங்களா? அவங்களும் 7ஆம் தூதன் மூலியமாக தான் வரணும். அப்போ இந்த புறஜாதி மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க சொல்லும்போது, அவங்க எவ்வளோ பெரிய பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரனும் இருந்து வந்ததும் ஒருவன் எண்ணக்கூடாதுமான. அப்போ தளவான ஜனங்கள்
யார் மூலியமாக வர காத்திருக்காங்க? நம்ம மூலியமாக தான். ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் மூலியமாக வந்தவங்களும் அவங்கள விட்டுருங்க, அவங்க தனி. இப்போ இந்த ஊரின் துணி கொண்ட 7ஆம் தூதன் மூலியமாக வர்றவங்கெல்லாம் எப்படி வருவாங்கன்றத அவர் கிளீனாக சொல்லிட்டார். இவங்களுக்கு என்ன கிடையாது? நியாய தீர்ப்பு கிடையாது. ஊரின் துணி கொண்ட 7ஆம் தூதன் வர்றவங்களுக்கு என்ன கிடையாது? நியாய தீர்ப்பு கிடையாது. எங்கேயும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக அது இளைப்பாற ஸ்தலத்தில் போய் நிற்கி தேவ தூதனோடு பிடிக்க வேண்டிய கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே இது சரீரத்தை விட்டு வெளியேறினா நேராக அங்கே போயிடும், ஸ்பாட்டுக்கு போயிடும். அதனுடைய இடம் எங்கேன்னு அதுக்கு தெரியும், போயிடும். யாரும் தடுக்க முடியாது, அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு என்ன இருக்குது? வல்லமை. ஏன்னா வல்லமை யாருடைய வல்லமை தரித்திருக்கு? கிறிஸ்துவனுடைய வல்லமை தரித்திருக்கு. வல்ல என்பது இடமிருந்து வல்லம் என்பது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரை தான் வல்லமை. அதுதான் அடையாளம். இதுதான் பரலோக முத்திரை. பரலோக முத்திரை தரிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு யாரும் தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும். அப்போ இந்த முத்திரையை கர்த்தர் என்ன பண்ணா சொன்னால் இலவசமாக கொடுக்குறாரு, எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறாரு. அதை பெற்றுக் கொடுறதுக்கு எல்லாருக்கும் என்ன இல்லாமல் போச்சு? தகுதி இல்லாமல் போச்சு. ஏன்? அதுக்கு முன்னாடியே இவங்க கிட்டேருந்து உருண்டு பிறண்டு இந்த பார்த்திங்கன்னு சொல்லும்போது இந்த இந்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் உருளுவாங்க கிடந்துட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா நாக்கில் சிலுவை குத்தி, நாக்கில் இதை குத்தி, வேலை குத்திக்கிறோம், இந்த பக்கத்தை குத்தி, உடம்பு ஃபுல்லாக குத்திட்டு போவாங்க. என்ன செய்கிறாங்க, தான் என்ன செய்கிறோம், இது கரெக்டாக நாம் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு அறியாதபடி செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காரியங்கள். அதெல்லாம் நம்ம சொன்னால் நம்ம சண்டைக்கு வந்துடும், சொன்னால் நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துடும். இது ஒரு மூர்க்க வெறின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி அவங்க தான் அப்படின்னா இந்த வேதத்தை வச்சுருக்க கிறிஸ்தவங்களுக்கு என்ன ஆகி போச்சு? அதே கதி. ஏன்னா சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதனை பண்ணி இவங்களுக்கு என்ன ஆகி போச்சு? உலகம் பூரா மக்களையெல்லாம் கூட்டி சேர்க்குறாங்க. எதுக்கு சேர்க்குறாங்க? அதாவது மத்தேயு 15 ஒரு வசனம் வருது இல்லையா? ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி பூமியில் சுற்றித் திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தை ஆன போனால் அவனை உங்களும் ரெட்டிப்பான நகரத்தின் மகனாக்குறது. இந்த ஊழியம் தான் நீங்கள் செய்கிறாங்க. இந்த ஊழியத்தை செய்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறது தான் இன்றைக்கு ஆத்மா கொலை செய்யுது. இவர்கள் யாராக இருக்கிறது? ஆத்ம கொலை பாதகர்கள். இக்காலத்து ஊழியம் எப்பேற்பட்ட ஊழியமாக இருக்குது? ஆத்ம கொலை பாதக ஊழியம். இதைத்தான் இன்றைக்கி எல்லாரும் செய்கிறான் இயேசுன்ற நாமத்தில். ஏன்னா ஆதி அப்போஸ்தலர் இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கலை. அதை யாருமே இடைச்சொல்லாக இயேசுன்ற நாமம் 2000 ஆண்டுகளுக்கு தீர்த்துறாண்டு குலதெய்வத்தின் நாமம் இது. அந்த நாமத்தை இடைச்சொல்லாக ஒன்றா திணிச்சு அந்த ஆதி அப்போஸ்தலர் நாமத்தை ஃபுல்லாக நீக்கிட்டு ஒன்றா திணிச்சிடும். அது எப்படி வரணும்? அந்த நாமம் சொல்லும்போது இடமிருந்து வலம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரைக்குள் அது வருது. அப்போ சிலுவை எங்கே சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரைன்றாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு கிருமிக்குள்ளாக வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வசனத்தை படிங்க. ஒருவனும் நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் வந்ததும் ஒருவன் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாக ஜனங்கள் வெள்ளைகளை தரித்து தங்கள் கைகளை கொடுத்தவர்களை பிடித்துக் கொண்டு செய்யாத்தின் முன்பாகவும் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன், சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கவர் யார்? அடிக்கப்பட்டவர். அவருக்குள்ளேருந்து வெளியில் வந்ததான் அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர். அவர் ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர். சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்க அவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் போட்டிருக்குது. அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவருக்கும் அடிக்கப்பட்டவருக்கும் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. புஸ்தகத்தை வச்சுட்டாரு, வாசிச்சா இவர் கையில் வாங்கி உடைக்க போகிறார், முத்திரைகள்லாம் உடைக்க போகிறாரு. அப்போ அவருக்குள்ளேருந்து தான் இவர் வரணும். அவருக்குள்ளேருந்து வந்தவர் தான் இந்த புஸ்தகத்தை வாங்க முடியும், வேறு யாரும் வாங்க முடியாது. அது உங்களுக்கு விளக்கமாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ 2 பேரும் இங்கே நிற்கிறாங்க. 2 பேருக்கு முன்பாக இவங்க என்ன பண்ணுறாங்க? வெள்ளை அங்கிகளை தரித்து இவர்கள் முகங்குப்புற விழுந்து அவங்கள வணங்குறாங்க. தங்கள் அங்கிகளை முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்களுடைய தேவனுக்கும் ஆட்டுக்கு உண்டாவது என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பார்த்தீங்களா? ரட்சிப்பின் மகிமை யாருக்கு வருதா? சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காருல அவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியானவர் யாரை சொல்கிறார் சொன்னால், இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்க அவருக்குள்ளேருந்து வெளியில் வந்தார்ல, இவர் தான். அவர் அடிக்கப்பட்டவர், இவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக உள்ள ஆட்டுக்குட்டி.
அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி சிலுவையில், இவர் அவருக்குள்ளேருந்து வெளியில் வந்து அடிக்கப்பட்ட வண்ணமாக உள்ளவர். ஏன்னா அடிக்கப்பட்டவர்லேருந்து வண்ணமாக உள்ளவர் யார் வரணும்? அடிக்கப்பட்ட வண்ணமாக உள்ளவர் வெளியில் வந்துட்டார். இப்போ இவர் தான் இந்த புஸ்தகம் வாங்குறதுக்கு, முத்திரைகள் உடைக்கிறதுக்கு தகுதியானவர். இப்போ இவருக்கு முன்பாக எத்தனை பேர் நிற்கிறாங்க? கணக்கில் அடங்காத ஜனங்கள். இது எங்கே வருது? லாஸ்ட்டில் வருது. இப்போ ஊழியம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மூலியமாக தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த அப்போஸ்தலர் காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு தடை இருக்குது. அவங்களும் வந்து இந்த சத்தியத்தில் கரெக்டாக வந்து இப்படி ஞானஸ்தானம் எடுத்து முத்திரையை தரித்திருக்காங்கன்னு பார்த்து செக்கப் நடக்கும் அவங்களுக்கு. நம்மளுக்கு செக்கப்பே கிடையாது. அவங்க சட்டம் வர முடியாது. நம்ம டைரெக்டாக டக்குன்னு உள்ளே போயிடலாம். இதுதான் முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர். ஊரினுடைய 7ஆம் தூதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை பார்த்தீங்களா? நம்மளுக்கு என்ன போயிருது? கிருன்னு உள்ளே போயிடுவோம். ஏன்? எல்லா சத்தியத்தையும் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்து முடிச்சுருவான். ஆனால் அப்போஸ்தலருக்கு அப்படி இல்லை. அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன இருக்குது? அவங்க முன்னாடி நிருபங்கள் எழுதப்பட்டது, அதுக்குள்ள ரகசியத்தை மறைமுறையாக சொல்லலை. ஆனால் ஊரினுடைய 7ஆம் தூதன் சொல்கிறாரு ரகசியத்தை மறைமுறை சொல்லி அந்த தூதன். ஆனால் இந்த ஊழியம் பேர்பட்ட ரொம்ப சிறுமை எளிமையுமாக இருக்குது, கண்டுபிடிக்கவே முடியாது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிறுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவன் எப்படி இருப்பான்? சிறுமை எளிமையுமாக இருப்பான்றார். ஏன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன் சிலுவை, எனக்கு இங்கே சிலுவை இருக்குது, அவருடைய அடையாளம் எனக்குள்ளே வந்துருச்சா தான் சிலுவையாக இருக்குது. இந்த சிலுவையை தான் நான் தூக்கிட்டு போகிறேன். சிலுவை பற்றிய 7 உபதேசங்கள் எனக்குள்ளே வந்திருக்குது. அந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை கொண்டு போகிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். சொல்லிட்டு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா 10வது வசனத்தில் சொல்கிறார், அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்களுடைய தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியார் சொல்லி உண்டாக சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஏன்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பரிப்பு எப்பேற்பட்ட ஆர்ப்பரிப்பாக இருக்குது. இந்த ஆர்ப்பரிப்பு எப்பேற்பட்ட ஆர்ப்பரிப்பு? வானம் பூமி கொள்ளாத ஆர்ப்பரிப்பு. வானத்துக்கும் பூமிக்கும் வானம் பூமி கொள்ளாத ஆர்ப்பரிப்பு, மகத்தான ஆர்ப்பரிப்பு. ஏன்னா உண்மையிலே அவங்க ஆர்ப்பரிப்பாங்க. என்னன்னு கேட்டால் இவங்க ரட்சிப்பின் வருஷத்தை முதல் தரித்து கொண்டது இவர்கள் தான். 7ஆம் தூதன் மூலியமாக இவர்களுக்கு தான் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் முதல்ல கொடுக்குறாருன்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட கிருபை, எப்பேற்பட்ட மகத்துவமுள்ள கிருபையாக இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து சொல்லும்போது அதுலேருந்து கண்டினியூ பண்ணுங்க. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 சூழ நின்று விழுந்து மறுபடியும் நல்ல கரெக்டாக பாருங்க இந்த வசனத்தை. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன் சூழ நின்று ஏன் இவங்களுக்கு இந்த தூதர்களுக்கு தேவ தூதர்களுக்கு என்ன இல்லை? அடையாளம் இல்லை. இந்த தேவதூதர்களுக்கு என்ன இல்லை? அடையாளம் இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த தேவதூதர்கள் போயிட்டு அவருக்கு மத்தியில் நிற்க முடியாது. இந்த அடையாள சின்ன இந்த முத்திரை இருந்தால் தான் நிற்க முடியும். அதனால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு இவங்களை பார்த்து. இப்போ இந்த புதுசாக நம்ம ரட்சிக்கப்பட்டு போகிறவங்கள பார்த்து இவங்களை பார்த்து தேவதூதர்களுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஐயோ நம்மளை கைவிட்டுருவாரோ, இத்தனை வருஷம் அங்கே இருந்தோமே, இப்போ வந்துட்டோமே, இவங்க புதுசாக வந்திருக்காங்க, இவங்க யார்? இவங்களுக்கு முன்னாடி இவங்க நிற்க முடியல. அவங்களுக்கு முன்னாடி இவங்க தேவதூதர்கள் நிற்க முடியல. அதனால் ஆட்டுக்குட்டியானவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்துட்டாங்க. டமால கீழே வந்துட்டோம், கத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனை தொழுது கொண்டு ஆமென் எங்கள் தேவனுக்கும் எங்களுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் வெலனும் சதாகாலமும் உண்டாவதாக. ஏற்கனவே இருக்குது, இவங்க சொல்லித்தான் அது இருக்கணுமா? ஏற்கனவே அவங்களுக்கு இருக்குதில்ல, இதெல்லாம் இவங்க சொல்லித்தான் அது இருக்கணுமா? இல்லை. ஏன் இவங்க ஏன் வைக்கிறாருன்னு சொன்னால் இவங்க வாயால் சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்குது. இவங்க வாயால் சொல்லும்போது இவங்களுக்கு என்ன கிடைக்கிது? ஒரு கிருபை. இல்லாவிட்டால் அந்த கிருபை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன இல்லை? சம்மந்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னு கேட்டால் இவங்க புதுசாக ரட்சிக்கப்பட்ட, ஏன்னா அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நிலை அவங்களுக்குள் இல்லாதனால இனிமேல் கொண்டு அவங்களுக்கு கிடைக்கலாம். அப்போ முதல்ல போய் அவரோடு இருக்க போகிறது யார்? இவங்க தான். அப்போஸ்தலரோட வர முடியாது, நம்ம தான் டைரெக்டாக உள்ளே போகிறோம். அப்போ இப்போ தான் இவங்கெல்லாம் வர்றாங்க. அப்போஸ்தலர் காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களும்
அடுத்து தேவதூதர்களுக்கும் இவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தா தான் நம்ம, இல்லாட்டி தேவதூதர்கள் நம்மளுக்கு யாராக இருக்காங்க? பணிவிடை ஆவிகளாக இருப்பாங்க. தேவதூதர்கள் அத்தனை பேர் நம்மளுக்கு யாராக இருக்காங்க? பணிவிடை ஆவிகள். தேவதூதர்களே நம்மளுக்கு பணிவிடை ஆவிகள் தான். அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள சத்தியத்தை நம்ம கொண்டு. ஆனால் அந்த சத்தியம் எப்படி இருக்குது? ரொம்ப சிறுமை எளிமையாக இருக்குது. எவன் காத்துக்கு ஏறாது. ஏன்? எல்லாருக்காவது எப்படி இருக்குது? செவிட்டு விரியினை போல பிசாசை அடைச்சிட்டான். இந்த சத்தியம் மைண்டுக்கு புரியாதபடி. ஏன்னு கேட்டால் இப்போ இதுக்குன்னு ஒரு நாலேஜ் வரணும். அவங்களுக்கு தான் புரிய, மற்றவங்களுக்கு புரியாது. அது சொல்கிறாரு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஒருவன் என்னை நோக்கி, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தெரிந்திருக்க இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள் என்று இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? என் மூப்பர்கள் ஒருத்தன் கேட்குறான், வெள்ளை அங்கிகளை தெரிந்திருக்க இவர்கள் யார்? இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லி அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறான் பாருங்க. அதற்கு நான் ஆண்டவனே உமக்கு தெரியும், உமக்கே தெரியும். அப்பொழுது அவன் மிகுந்த வந்தவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாளர்கள் தோய்த்து இழுத்தவர்கள் தான் ஞானஸ்தானம். 7ஆம் தூதனுடைய காலத்தில் முதன்னு வர்றது யார்? ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் தான். அப்போ இனிமேல் கொண்டு வரக்கூடியவங்களுக்கு லைன் வந்தாங்கன்னா தப்பிச்சுக்கிட்டாங்க. வராதவங்களுக்கு என்ன ஆகும்? காலம் கம்மியாக இருக்குது. இந்த 10,000 வருஷம் இருக்குது. அதனால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சத்தியத்துக்காண்டி நம்ம போய் சொன்னால் எவனும் கேட்க மாட்டான். முழங்கால் நின்று தான் ரட்சிப்புரிய. நீங்கள் முழங்கால் நின்னீங்கன்னா அவர் போய் ரட்சிப்புரிய ஜனங்களை அவர் கூப்பிட்டு வந்துடுவார். அவர் அனுப்பணும். ஆண்டவரை நீர் போகிறோம், நீர் போய் இந்த ரட்சிப்புரிய ஜனங்களை நீர் கொண்டு வர, எங்கிட்ட கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். உங்கள்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துவார். அவங்க பைபிளை தீட்டு வந்து நிற்பாங்க. ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை பிதாவின் ஆவியானவர் பேசுவார். அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை சாத்தானின் ஆவியிலேருந்து வரும். உங்கள்கிட்ட மாட்டிக்கிடுவாங்க. அவங்க கேள்வி விட்டு மடக்கணும் பக்கம் ஆயிரும். இது என்ன அது என்ன விளக்கம் கேட்க சொல்ல அவங்க காதுக்கு தேவாமிரதம் மாதிரி. அது உண்மையாக ரட்சிக்கப்பட்ட சிரமமாக இருந்தால் உங்களுடைய வார்த்தை அவங்க காதுக்கு தேவாமிரதம் மாதிரி போகும். ஆஹா, நம்ம தேடின சத்தியம் இங்கே தான் இருக்குது, விட மாட்டாங்க. ஐயா நீங்கள் எங்கே இருக்குது அப்படியே நைஸாக நம்ம. அப்போ அவங்களுக்கு மேலும் மேலும் அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு அப்போ உங்களுக்கு சத்தியம் சொல்லி அவங்களை இழுக்கணும்னு சொல்லி எய்ம் உங்களுக்கு வந்துடும். அப்படி தான் கர்த்தர் கொண்டு வரும். ஏன்னா உங்களுக்கு கொண்டு தான் பெரிய காரியம் பண்ண போகிறாரு. சீக்கிரமாக அந்த காரியத்தை நிறைய பேர் நம்மளுக்கு ஆத்மா ரட்சிப்பை கொண்டு வரணும். அது சொல்ல, இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள் தங்கள் ஆகிய ஆட்டுக்குடி அங்கிகள் தோய்த்து விடுறது. அப்போன்னு சொன்னால் ரத்தத்தில் தோய்த்து, ஆட்டுக்குடியின் ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். ஏன்னா அதாவது நம்முடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். நம்மை மட்டும் அல்ல, தேவ தூதர்களையும் நிர்வாண தேவர்களையும், அது மட்டும் அல்ல மனுமக்கள் யாவருடைய பாவங்களையும் கர்ம ஜென்ம பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கக்கூடிய மகா வல்லமுள்ள ரத்தம் அது. ஆனால் ரத்தத்தை என்ன பண்ணிட்டானோ சொன்னால் அசூசிப்படுத்திட்டானோ, அவமானப்படுத்திட்டானோ. ரத்தம் யாருடைய ரத்தம் தெரியாதபடி சிலுவை அடிக்கப்படாத ஒரு நாமத்தை இடையில் வந்தோன்னே ஏசு கிறிஸ்து ரத்தம்னு எழுதிவிட்டான். அதில் எழுதியிருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய கொடூரமாக இருக்குது பாருங்கள். சத்தியத்தை எப்படி திணிச்சிட்டானோ பார்த்தீங்களா? உணவுடைய ரத்தம் சொன்னால் தான் ஒரிஜினல் உட்காரும். அதில் சிலுவை அடிக்கப்படாத நாமத்தை ஏசு கிறிஸ்து ரத்தம் சொன்னால் ஒரிஜினல் உட்காராது. ஒரிஜினல் உட்காருமா? அப்போ என்ன பிசாசு இந்த இந்த வேதத்துக்கு பவர்லாக பண்ணிட்டான் 2000 வருஷமாக. உங்களுடைய நாம உள்ளே வந்துட்டதுனால அந்த வேதத்துக்கு என்ன பவர்லாம். இப்போ இந்த ஊரையும் தும்மி கொண்டு ஏதாவது மூலமாக அந்த ஒரிஜினல் நாமம் வந்தோன்னா அவனுக்கு பவர்லாம் போச்சு. வெக்கப்பட்டு போயிட்டான் பிசாசு. வெக்கப்பட்டான், அவமானப்பட்டு போயிட்டான். பிசாசு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நாணி கூணி குறுகி போயிட்டான். அடுத்த சார் இவர்கள் தங்கள் ஆட்டுக்குட்டியால் ரத்தத்தை தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவு பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனம் பாருங்களா? இப்போ யார் வாசமாக வந்துட்டாப்ப? அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட நிலை அவர் நமக்குள்ளே வந்துட்டார். நமக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறார். அந்த நிலை நமக்குள்ளே வந்துடுச்சு. இந்த நிலையை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டார். நமக்குள்ளே கொண்டு வந்துட்டு பிற்பாடு நாம் எப்படி இருக்கிறோம்ப்பா? சிங்காசனம் வீட்டில் இருக்கிற இவர்களுக்குள்ளே வாசமாக இருக்கும். வந்துட்டார். பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது. ஏன்னா அந்த வெயில் உஷ்ணம்னா வெயிலாத உஷ்ணமாக சொன்னால் துருபதேசம். ஏன்னா நம்மளுக்குள்ள ஆத்மா ஆகாரம் வந்துருச்சு. ஆத்மாக்குரிய தண்ணி, ஆத்மா தண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதுதான் இவர் பசி அடைவதும் ஆத்மா ஆகாரம் கொடுத்துட்டு நம்மளுக்கு பசி இருக்காது. ஏன்னா ஆவிக்குரிய ஆகாரம் நம்ம ஆத்மாவுக்கு வந்துருச்சு. அடுத்துன்னு சொன்னால் தாகம் அடைவதில்லை என்றாரா?
இவர்கள் தாகம் அடைவதும் இல்லை. தாகம்னா நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். ஜீவ தண்ணீர் நம்மளுக்குள்ள ஜீவ தண்ணீர் ஊற்று நம்மளுக்கு ஊறிக்கிட்டே இருக்கு. ஜீவ தண்ணீர் ஊறும்போது நம்மளுக்கு வேறு தண்ணி தேவையில்லை. துருபதேசம் அடுத்து 2 இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் படுது. வெயில் உஷ்ணம் சொன்னால் துருபதேசம். சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தில் வருது பாருங்க, அதுதான் வெயில் உஷ்ணம். இதுதான் துருபதேசம். நம்மளை என்ன பண்ண முடியாது, ஒரு காலம் தொட முடியாது. அந்த உபதேசம் எப்படி ஆயிரும், வெக்கப்பட்டு போயிடும். துருபதேசமே வெக்கப்பட்டு போயிடும். நம்ம எதிர்க்க சமாஜம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுன்ற அந்த லைனில் நம்மளை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, சிங்காசனத்தின் மேல் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். பார்த்தீங்களா, ஜீவ தண்ணீர் ஊற்று எங்கே இருக்குது? ஊரிந்து 7ஆம் தொன்று மூலியமாக உங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்று இந்த வேதத்தில் இருக்குது தான் ஜீவ தண்ணீர் ஊற்று. இதுதான் ஆகாரமும். இது குளிர்ந்த ஆகாரம், ஆவிக்குரிய மண்ணா, அதுதான் ஜீவ தண்ணீர். இதுக்குள்ளேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஊரிந்து 7ஆம் தொன்று மூலியமாக தான் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இப்படி இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் உலகத்தில் இவங்க தான் பாக்கியம் உள்ள மக்கள். மற்றவங்களாம் யார்? இந்த சத்தியத்தில் வராதவங்களாம் போச்சு, அவ்வளோதான். முழு உலகமும் போச்சு. கொஞ்சம் கவலை இருக்கா உங்கள் 2 பேருக்கும்? முழங்கால் போடுவீங்களா? கவலையோட முழங்கால் போடணும். முழு உலகம் போச்சு. நீ முழங்கால் போடணுன்னா எல்லாருக்கும் ரட்சிப்பு இல்லை, உலகமே சாத்தாண்டு போச்சு. நீங்கள் தான் முழங்கால் போடணும். குடும்பம் ஜீவமாக எல்லோரும் முழங்கால் போட்டு கண்ணீர் விடணும். எல்லோரும் கையை பிடிச்சது ரவுண்டு கட்டி முழங்கால் போட்டு கண்ணீர் விடணும். கண்ணீர் விட்டு அழுது உண்மையாக நீ அழுது ஜெபிச்சின்னா தேவன் டக்குன்னு இறங்கிடுவார். கீழே இறங்கிடுவார். உங்கள் மத்தியில் வந்து நின்றுவார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் இருக்க வண்டியில் இருப்புன்னு சொன்னார்ல, இறங்க மாட்டாரா? இறங்கிடுவார். இப்போ நம்ம மத்தியில் தான் நிற்கிறார். அவர் நிற்கிறார். யார்? அடிக்கப்பட்ட வண்ணமுருக்குள்ளேருந்து உயிர் தந்தார் இல்லையா, அவர் தான் அந்த ஊழியத்தை செய்கிறார். நிற்கிறது யார்? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறவர் இல்லை, அடிக்கப்பட்டவர் இல்லை, அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவருக்குலேருந்து உயிர் தந்து வர்றாரு கிறிஸ்து சிலுவை பற்றிய உபதேசத்தினால. அவர் தான் இந்த ஊழியத்தை செய்கிறார். அவர் தான் அந்த ஊழியத்தை செய்கிறார். அப்போ அவர் எங்கே நிற்கிறார்? இப்போ அவர் தான் நம்ம கூப்பிட்றோம்ல, வரும் ஐயான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாட்டு இவர் முதல்ல அடிக்கப்பட்டவருக்கு வருது. அந்த பாட்டு யாருக்கு போய் சேருது? அவருக்கு தான் போய் சேருது. நல்லா கூர்ந்து கவனிச்சிக்கலாம். அந்த பாட்டில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது, எவ்வளோ ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு பாட்டு. அது ஒவ்வொரு பாட்டும் அப்படி தான் கொடுத்துருக்காரு எனக்கு. அப்போவே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கு அந்த பாட்டெலாம். நிறைய பாட்டு வந்துச்சு. எவன் நம்ம பாட்டை கேட்க போகிறான்னு சொல்லி எழுதாமல் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் உட்காந்து மெனக்கிட்ட கேட்கணும் அவர்கிட்ட. அடுத்து சொல்கிறார் இருப்பாங்க, சிங்காசனம் மேல் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து நடத்துவார். ஏன்னா இப்போ தேவன் நம்மளுடைய கண்ணீரெலாம் துடைச்சிட்டாரு. ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு இனிமேல் கொண்டு என்ன அழுகை இல்லை. அழுகையின் பள்ளத்தாக்க நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷம், அளவிட முடியாத பேரானந்தம் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தில் இருக்குது. அளவிட முடியாத பேரானந்தம். பணம் இல்லையா, அழுக வராது. முழங்கால் போட்டு அவர் தருவார் பணம். நம்மளுடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கை விசுவாசம் யார் மேலே போகுது? அவர் மேலே போகுது. அவர் எனக்குள்ளே இருக்கார், அவர் நிச்சயமாக தருவார். நான் ஒருத்தந்தான், யாருமே எனக்கு துணை இல்லை. ₹1 கொடுக்குறதுக்கு நாதி இல்லை. அரிசியை நான் அள்ளி பார்ப்பார்ல, உண்மையினு ஊதி பார்ப்பார்ல. ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சுருந்தேன், அல்லைன்னு அலையிறேன். ஒருத்தனை எனக்கு ஒரு பரதேசி ஒரு பிச்சைக்காரன் வரான், ஒரு சோறு போட்டால் என்ன அந்த பேஸில் தான் உதவி பண்ணான் எனக்கு. கர்த்தர் இப்படி நடத்துகிறாரு பாருங்க. என்ன ஒரு பிச்சைக்காரன் மாதிரி, ஒரு பரதேசி மாதிரி. யார் வீட்டில் இந்த பைபிள் வச்சுருக்கேன் அவங்ககிட்ட தான் போகிறேன், வேறு யார்கிட்டையும் தான் போகல. இந்த பைபிள் வச்சுருக்கேன் அவங்க வீடுகளுக்கு தான் நான் போகிறேன். ஏதாவது ஜெர்மனா காணி கிடைக்கும், அது கண்டிப்பாக. நான் என்ன சொல்ல வரும் எவனும் என்ன கேட்க மாட்டான், சத்தியமே கேட்க மாட்டான். ஏன்னா வந்துட்டாரா, ஐயா ஒரு ஜெபம் பண்ண டக்குன்னு ஒரு 50 கையில் காணி கொடுத்தான்ட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை. அது கூட ஒரு ஊழியக்காரருக்கு போனேன். உடனே வந்து ஐயா ஒரு ஜெபம் பண்ணேன், ஒரு காணி கொடுத்தா நான் பாட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன்.
என்ன அப்படின்னு சொன்ன என்ன அப்படி ஏன் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால் அவங்க பெரிய தங்களைத்தானே பெரிய ஊழியக்காரன் நினச்சிக்கிட்டு அப்படியே பரலோகமே வந்து அவங்க எதிர்க்க நிற்கிற மாதிரி இவங்க அந்த பரலோகத்துக்குள்ளேயே ரவுண்டு கட்டி ஓடுற மாதிரி இருக்கும். பிளே கிரவுண்டில் ரவுண்டு கட்டி ஓடுவான்ல அந்த மாதிரி நினப்பில் இருக்கான். டோட்டலி அவுட். ஏன்னு கேட்டால் ஏசுன்ற நாமத்தில் ரட்சிப்பு இல்லை. இது சொன்னேன்னே எனக்கு காணி கொடுப்பானா? ரெண்டாவது சொல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் சத்தியத்தை அதனால வாட்ஸ்அப் மூலம் அனுப்பும்போது எல்லா பேருக்கும் வைக்க முடியலன்னு தெரிஞ்சுக்கிடுவான். ஓஹோ, ஒருத்தன் கூப்பிட்டு சொல்லிட்டான், இனிமேல் கூட என் சர்ச்சு பக்கம் வராத. என்ன ஐயா? வராது ஐயா. ஏன்? இந்த சத்தியத்தை கேட்டான். ஆஹா, ஏசுன்ற நாமத்தை மறுதளிக்கிறானே. ஏன்னு கேட்டால் மறுதளிக்கலை, அது ஆராதனைக்கு நாம இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ அவனுக்கு என்ன புரியல? சத்தியம் புரியாதனால நம்ம கூட அவங்க பயங்கரமான முறையில் எதிர்வாதம் பேசிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை படிங்க. 22 14 14 ஜீவ விருட்சத்தின் மேல் 21 14 நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குடிய 12 அப்போஸ்தலரின் ஏன்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னு சொன்னால் மேலே 12 வாசல் இருக்குது. இந்த மேலே 12 வாசலில் இஸ்ரவேலுடைய கோத்திரத்தினுடைய நாமங்கள் எழுதிட்டு வர்றாங்க. இஸ்ரவேல் கோத்திரத்துடைய ஒவ்வொரு நாமங்களும் 12. இங்கிட்ட 3 வாசல், அங்கிட்ட 3 வாசல், அங்கிட்ட 3 வாசல், இங்கிட்ட 3 நாம 12. அதே மாதிரிங்க பார்த்தா இந்த ஒரு அஸ்திபார கல்லுன்னு ஒன்று வைப்பாங்க சென்டரில், இந்த நுழைவாயிலில். அந்த நுழைவாயில் அஸ்திபார கல்லில் இந்த 12 கல் வைக்கிறாங்க. அந்த 12 கல்லில் முதல் கல் என்ன சொல்லும்போது முதல் கல் 12 அப்போஸ்தலருடைய பேர். முதல் பேர் யார் வருது? பேதுருடைய பேர் வருது. முந்தினவனாகிய பேதுரு. முதல் பேர் என்ன வருது? பேதுரு. ரெண்டாவது அந்திரேயா, அவனுடைய சகோதரன். மூணாவது பேதுரு, அந்திரேயா, யோவான். அவன் சகோதரனாகிய முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். அவன் சகோதரன் அந்திரேயா. அவன் சகோதரனாகிய யோவான். அவன் சகோதரனாகிய மத்தேயுன்னு வருவன் இந்த வர்றாருங்க. 10வது அதிகாரம், மத்தேயு 10வது அதிகாரத்தை படிங்க. அதில் இதில் படிங்க. அவர்கள் அங்கே வந்தபோது வெளிப்பட்டிருந்த பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தி என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். இப்போ இவங்க அந்த அப்பொழுது அவர்கள் இஸ்து என்னும் மர்னாமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரும் நிறுத்தி பின்பவர்களை சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. 12 அப்போஸ்தலர்களில் ஒருத்தன் 11 பேருக்கான் ஒருத்தன் போயிட்டான், யூதாஸ்காரியத்து போயிட்டான். சீட்டு போட்டோன்னு மத்தியான பேருக்கு விழுந்துருச்சு. இப்போ 12 பேர். இந்த 12 அப்போஸ்தலர்கள் எங்கே இருக்காங்க? அவன் நாமங்கள் எங்கே எழுதிருக்குது? அஸ்திவார கல். இந்த ஃப்ரண்டில் வாசலுக்கு முன்னாடி ஒரு கல் மாதிரி பதிப்பாங்க இல்லையா, அந்த கல் மேலே அஸ்திபார கல். அந்த கல் மேலே 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் இல்லையாச்சு. முதலாவது அப்போஸ்தலன் நாமம் பேதுரு. ரெண்டாவது இந்த வர்றாங்க பார்த்தீங்கன்னா சொல்லும்போது 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் யாருன்னா முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். அவன் சகோதரன் அந்திரேயா. செபதியன் குமாரன் யாக்கோபு. அவன் சகோதரன் யோவான். பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, ஆயக்காரன் மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயன் நாமங்கள மரணம் லேபேயு, கானான் ஆகிய சீமோன், அவனை காட்டி கொடுத்த யூதாஸ்காரியத். இந்த 12 பேர் யூதாஸ்காரியத்தை தவிர மத்தியான்ற பேருக்கு சீட்டு போட்டு அவனை எழுதி சேர்த்துட்டாங்க. மத்தியா. அப்போ இந்த 12 பேருடைய நாமங்கள் எங்கே இருக்குதுங்க? அந்த அஸ்திபார கல்லில் எழுதப்பட்டிருக்குது. அந்த அஸ்திபார கல்லில் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் சொல்கிற, நகரத்தின் மதில்களுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரின் நாமங்கள் 12 நாமங்களும் பதிந்திருந்தன அந்த இதில். ஏன்னா இது மகிமையடைந்த மணவாட்டி சபை வருது, பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வருது. அது பார்த்திங்கன்னா
9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 21:9 கடைசியான பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். இதான் மகிமையடைந்த மணவாட்டி சபை. இந்த சத்தியம் எவனுக்கு தெரியுதோ அவன் தான் இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபை உருவாக்க முடியும். எவனாலையும் உருவாக்க முடியாது. இந்த சத்தியத்தில் உள்ள ரகசியத்தின் மறைபொருள் எவனுக்கு ஊத்துறாரோ அவனுக்குள்ள அந்த அனாட்டிங் போயிடும். அந்த அபிஷேகம் நான் மற்றவங்களுக்கு சொல்லும்போது இந்த வார்த்தையின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துடும். அவனுக்கு தான் புரியும், அவன் தான் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க புரியும். அதுக்கு தான் அங்கே சொல்கிறாரு சொல்லும்போது, ஆட்டுக்குட்டியான மகிமையடைந்த மணவாடி சபை ஒன்று காட்டுவான்னு சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லும்போது, அடுத்த வசனம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, பெரிதும் உயர்வுமான பருவத்தின் மேல் என் ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு, அதுதான் அந்த மகிமையடைந்த மணவாடி சபை இறங்கி வருது. அதை பார்க்குறான். அடுத்த பார்த்தீங்கன்னா, அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் வாசல்களும் மேற்கே 3 ஏன்னா அந்த 12 வாசல், இந்த 12 வாசல்களுக்கு மேலே, அதாவது புதிய பழைய ஏற்பாடுடைய 12 அப்போஸ்தலர்களுடைய பேர் வருது. முந்தினவன் 12 அப்போஸ்தலர்கள். 12 அப்போஸ்தலர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப், பென்யமீன். இந்த 12 பேருடைய நாமங்கள் வந்து மேலே எழுதியிருக்கு. ஆனால் அது கீழே அந்த அஸ்திபார கல் வைக்கிற அந்த கல் மேலே என்ன இருக்குது சொல்லும்போது 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதியிருக்கு. 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள். இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபைக்கு இந்த பழைய ஏற்பாடில் உள்ள 12 பேர் வர்றாங்க. புதிய ஏற்பாடில் இருக்கக்கூடிய 12 பேர் வர்றாங்க. இந்த புதிய ஏற்பாடில் உள்ள 12 பேர் எப்பேற்பட்டவங்களா வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னால், ஊரிலிருந்து 7ஆம் தூதன் மூலியமாக அவன் யாரையும் விட்டுறாதபடி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க மூலியமாக வந்த 12 கோத்திரம். இவர் கிருபணம் தேர்ந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்கள். 12 பேருக்கு பேர் இவர் தேர்ந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்கள். எல்லாரும் ஓடிட்டான். நீங்கள் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ, ஆண்டவரே உங்களுடைய நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உங்களிடத்தில் நாங்கள் எங்கேயே போவோம்னா, அப்படி தான் அவங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி எல்லாருக்கும் பேர் வச்சு, இந்த 12 பேர் தான் நீங்கள் என்னோட இருங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்தீங்க சொல்லும்போது ஏன் எல்லாத்தையும் சொல்லணும். அவர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல பேரையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின் நாமத்தில் கொடுக்குறேன் ஞானஸ்தானம். நான் அப்போஸ்தலர் அப்படிக்குள்ள பாவம் மன்னிப்பு கண்டு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க கூட இருக்கும்போது அவர் யாருன்னு இவர் தெரிஞ்சிச்சு. இவர் தான் தேவன், இவருடைய நாமம் தான் ஆராதனைக்குரியது, இவர் தான் ஆராதிக்கிறோம், இவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கணும், இவருடைய நாமத்தில் தான் பேய்களையும் பிசாசுகளையும் திறத்தணும், ஒரு நாமத்தில் தான் வியாதி குணமாவது எல்லாம் குணமாவது இவர் தான் சொல்லி முத்தரிக்கப்பட்டு அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு உள்ளவனுக்கு எவனுக்கும் புரியல. ஆண்டவர் என்னையா சொன்னாரும் பாரு. ஆண்டவர் சொன்ன யார்கிட்ட சொன்னார்? சீசர். அவங்க ஏன் பிதாகுமார் பரிசுத்தம் கொடுக்கல, பட்ட பேரில் கொடுக்கல? இவருடைய நாமத்தில் தான் இன்றைக்கி ஊழியமே இவருடைய நாமத்தில் நடக்கும்போது உன்னுடைய நாமத்தில் அதெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கணுன்ற ஒரு இதில் கொடுத்து எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு அந்த 12 பேர் வாசஸ்தலங்களின் அருகே இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டன. இஸ்ரவேல் சந்ததியுடைய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு கற்கள் இருந்தன. 12 அப்போஸ்தலருடைய நாமங்களும் அடுத்த சொன்ன என்னுடைய பேசினுடைய நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதுக்கு அவன் பெரிய கோல் வச்சிருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 12 இதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய காலங்களை பார்க்கும்போது மதில்களின் அஸ்திபாரங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தில் நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் நெருக்கப்படுது. முதலாம் அஸ்திபாரம் எதில்? வஜ்ரக்கல். முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல். அதில் யாருடைய பேர் இருக்குது? பேதுருடைய பேர் இருக்குது. 2ஆம் அஸ்திபாரம் எது இருக்குது பாருங்க?
முதலாம் ரெண்டாம் அஸ்திபாரம் இந்திரநீலம், மூணாவது அஸ்திபாரம் சந்திரகாந்தம், நாலாவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது சுவர்ணரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இந்த 12 நவரத்ன கற்கள் மேல் 12 அப்போஸ்தலருடைய நாமங்களை அங்கே பதிக்கப்பட்டிருக்குது. நவரத்ன கற்கள் மேலே அந்த நாமத்தை எழுதியிருக்குது. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, அப்புறம் யோவான், பிலிப்பு, பர்தலேமி. இந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்குது. இந்த பதிக்கப்பட்ட இந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் அங்கே பதிச்சிட்டதுனால முதற் பலன் யாருக்கு வருது? இவங்களுக்கு தான் முதற் பலன். அது மூலியமாக யாருக்கு வருது? நம்ம மூலியமாகத்தான் இந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம மூலியமாக தான் இந்த பாக்கியத்தை அவர் கொண்டு வர்றார், கர்த்தர் கொண்டு வர்றார். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. பார்க்கும்போது 21 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாக இருந்தது. நகரத்தின் பளிங்கு போல சுத்த பொன்னா இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்குள்ளே அவர் வந்துட்டாரு, எனக்குள்ளே அவர் வந்துட்டார். எனக்குள்ளே அவர் வந்துட்டதுனால என்னுடைய சரீரம் அவருக்கு எப்படி ஆகிப்போச்சு? ஆலயமாகி போச்சு. என்னுடைய சரீரம் அவருக்கு ஆலயமாகி போச்சு. அதே மாதிரி ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேர்களுக்கும் அத்தனையுடைய சரீரமும் அவருடைய ஆலயமாகி போச்சு. அந்த சரீரத்துக்குள்ளே அவர் வந்து உட்காந்துட்டார். அப்போ நம்மளுக்கு வெளிச்சம் தேவையில்லைன்னா இந்த சத்தியத்தை யாரும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊரில் 7ஆம் தூதன் சொல்லிட்டு பிற்பாடு இந்த வார்த்தையின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்துட்டதுனால, புரியுங்களா? நான் அதான் சொல்லும்போது 1 சொல்கிறார் இல்லையா, அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு ஒதுக்க வேண்டியதில்லை. இந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் போதிக்கிறது. அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்குது. இப்போ என் மூலியமாக ஊரின் 7ஆம் தூதன் மூலியமாக வார்த்தையின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கிறீங்க. இந்த வார்த்தையின் அபிஷேகம் வந்து வேத ரகசியங்களும் மறைபொருள்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. வந்துருச்சா? அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்குது. வார்த்தையின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அடுத்து என்ன சொல்கிறாரு? அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிறது. சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே. இப்போ எனக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க? இந்த அபிஷேகம் எனக்குள்ள வந்து தான் சொல்லிக் கொடுத்தாங்க. தேவனே எப்படி வந்துட்டார் எனக்குள்ள? ஆக்டிங் அபிஷேகம் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் இவ்வளோ பெரிய தாடி வச்சு கிறிஸ்தவங்களை முஸ்லீம் மக்கள் தான் எனக்கு வேலையை. அதுக்கு தான் பைபிள் படித்தேன். கிறிஸ்தவங்களை முஸ்லீம் மக்கள் தான் எனக்கு வேலையை. அதுக்கான தான் பைபிள் படித்தேன். 2-3 கேள்வி கிட்டங்களை மடக்கிடுவேன். எவனுக்கும் பதில் தெரியாது. கூட்டி கொண்டு ஜமாத்தில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு குரான் பற்றி சொல்லி கொடுத்து அஷஹது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கலிமா சொல்ல வச்சு அவங்கள முஸ்லீம் ஆக்கிறது. நிறைய பேரை மாற்றிருக்கேன். அப்போது ஒரு நாள் மெரினா பீச்சில் ட்ரெயினில் தான் போவேன். வரேன் உட்காந்துருக்கும் போது மொத்தம் 11வது அதிகாரம் ஃபுல்லாக படிச்சுட்டே வரேன். 28வது வசனத்தில் வரும்போது அந்த வசனம் என்னோட பேசுது. என்ன பேசுது பாருங்கள். இப்போ மொத்தம் 11:28வது வசனம் என்னோட பேசுது. என்ன பேசுது பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எடுத்து வாருங்கள். இந்த வசனம் என்னோட பேசு. வருத்தப்பட்டு நான் படிக்கிறேன். நான் தான் படிக்கிறேன். இவ்வளோ தாடி வச்சு போய் நமாஸ் படிச்சுட்டு வந்து படிக்கிறேன். தாம்பரத்துக்கு வரணும் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு. படிக்கும்போது அந்த வசனம் என்னோடு பேசுது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் இழைத்திருவார்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள். அந்த அனாய்டிங் இந்த வசனம் பேசின அடுத்த செகண்டில் பரலோகத்திலேருந்து ஏதோ ஒரு அனாய்டிங் எனக்குள்ளே அப்படியே இறங்குது. கிருன்னு இறங்குது. இறங்கி என்னை அப்படியே ஒரு செத்து போனவனை உயிர் உண்டாக்குனது மாலை என்னை எழுப்புது. எனக்கு என்னடா அது, இந்த வசனம் பேசுது. இது வரைக்கும் குரான் படிச்சிருக்கேன், பேசலை.
இது வரைக்கும் நம்மளுக்கு பைபிள் படிச்சிருக்கோம் பேசலை, இன்றைக்கி இந்த வசனம் பேசுதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்தோடனே என்னோடய இருதயம் அப்படியே சுக்குநூறாக உடையுது. உடைஞ்சு அடுத்த செகண்டில் கண்ணிலேருந்து தரதரம் தண்ணி ஊற்றுது. அப்போ இது நாள் வரைக்கும் இயேசு ஆராதிக்கக்கூடாது, அவர் ஒரு தீர்க்கதரிசி தான், அவர் என்ன சொல்லும்போது அவர் நபி, அல்லாஹ் தான் ஆராதிக்க சொன்னமே, அப்போ இது பொய்யோ அப்படின்னு எனக்குள்ளே ஒன்று வருது. அப்படியே வரும்போது கிண்டி வரைக்கும் வந்தேன். கிண்டியில் மறுபடியும் அதே வசனம் என்னோட பேசுது, மறுபடியும் அவனாட்டையும் கொட்டுது. தாம்பரம் போன அது மறுபடியும் அந்த வசனம் என்னோட பேசுது, அவனாட்டையும் கொட்டு. தாம்பரத்தில் இறங்கி கீழே உட்காந்துட்டு போகும்போது அப்போ அங்கே டிவி ஜாதகம் ஒரு மலையாளி அவங்க சிபிஎம் சபைக்கு போகிறோம். உடனே போய் எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவர் சபைக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு இதுக்கு, அதாவது என்ன இதுக்குள்ளே கொண்டு வர்றாரு கர்த்தர் வசனத்தில் பேசி. அந்த சபைக்கு போகும்போது அங்கே அந்த சபையில் இரும்பிலிருந்து தான் ஏசு எனக்கு தரிசனம் பண்ணார். அது டூப்ளிகேட் வேலை, வார்த்தையில் பேசினார்ல, இதுதான் உண்மை. இதோடு நான் நின்றுருக்கணும், அவசரப்பட்டு இதை பேசிட்டு இவர் அதோட விட்டார். ஏன்னா என்னை யார் கையில் ஒப்பு கொடுக்கணும்? அந்த கிறிஸ்து கையில் என்னை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா அவன் அடின்னு அடிச்சுன்னா திருப்பினா தான் உண்மையான சத்தியானுக்குள்ளே வெளியில் வரும். அதுக்காண்டி அவன் கையில் ஒப்பு கொடுத்து அங்கே போய் மாட்டிக்கிட்டு பயங்கர அவஸ்தைப்பட்டு சத்தியம் புரியாதபடி அப்புறம் தான் அவனுக்கு எனக்கு போட்டி வருது. எகென்ஸ்ட் அந்த கிறிஸ்துக்கு விரோதமானவன், அந்த கிறிஸ்துக்கு விரோதமானவன் தான் இயேசு, அவன் பேர் தான் இயேசு. ஆனால் இவருடைய பேர் பிரானம். அப்புறம் தான் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப காலம் கழித்து எனக்குள்ளேருந்து ஒன்று வருது, பிரானோ அப்படி எழுவுது. கடைசியில் வசனம் சத்தியம்லாம் புரிஞ்சிட்ட பிற்பாடு கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகி இவர் தான் சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ என்ன சொன்னால், அப்போ நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், அப்படி லாபத்தில் எஸ்ன்ற பிசாசை போ டக்குன்னு விளையுது. நாத்தில் இவன் ஆவி ஆத்தமாக சேர்ந்து எஸ்ன்ற பிசாசை கட்டுக்கிறேன், அவ்வளோதான், கெட்டப்பட்டு போச்சு. நான் சொல்கிறது தான் கேட்பான். இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடந்தது வாழ்க்கையில். எனக்கு என்னடா தான் ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டு அது பிற்பாடு தான் சரி இதுதான் இந்த நாமமோ, அப்போ ஆதி அப்போஸ்தலர் ஆராய்ச்சி நாமம் இதுதானா, அப்போ இந்த இயேசு நாமம் எப்படி இடைச்சொற்களாக வந்ததுன்னு வருது. அடுத்து இது யார் மூலியமாக வந்ததுன்னா தீர்த்தராயன் மூலியமாக. ஆஹா, நிறைய புக்கு படித்து அதனால் அந்த இதெல்லாம் வாங்கி பார்த்தா அப்போ யார்கிட்ட போய் சொல்கிறது, சரின்னு சொல்லிட்டு உட்காந்து சப்பதமாக அப்போ தான் அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் உட்காந்து எழுதும்போது அந்த 4 பக்கம் நோட்டீஸ் எழுதுனேன், பிரானோம்ன்ற நோட்டீஸ். நீங்கள் கூர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா தேவாவியை பெறாத மனிதன் யாருமே அதை எழுத முடியாது. இவனுக்கு ஒரு வரி கூட எழுத முடியாது. அந்த மாதிரி உழுக்குன்னு உழுக்கி கொண்டு வந்து நம்ம சேர்த்துட்டார். எங்கே சேர்த்துட்டார்? இந்த சத்தியத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டார். இப்போ இந்த வேதத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியத்தையும் மறைபுள்ளைன்னு சொல்லி உண்மையான ஆராதக்கூடிய நாமத்தை நான் தான் வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா 2000 வருஷமாக பிசாசு என்ன பண்ணால் அந்த ஆராதக்கூடிய நாமத்தை நீக்கிட்டானே. இப்போ இந்த ஆராதக்கூடிய நாமத்தை உள்ளே சேர்த்து ஒரு தனியாக ஒரு பைபிள் எழுதி, புதிய ஏற்பாடு எழுதி நம்ம இந்த ஆராதனை ஸ்தலத்தை இனிமேல் கொண்டு வர போகிறோம். வெளியில் எல்லா மக்களுக்கு என்ன பண்ண புரிய வைக்க போகிறோம். வாட்ஸ்அப் மூலயமா அனுப்ப போகிறோம். அப்போ பிசாசு என்ன பண்ணுவான்? வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போயிடுவான். சொல்லிவிட்டான், அசிங்கப்பட்டு போயிட்டான். பிசாசு என்ன பண்ணிட்டான்? அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிட்டான். ஏன்னா இன்றைக்கு புறஜாதி மக்கள் இவங்கெல்லாம் வெள்ளை அங்கிகளை தரித்து நிற்கிறாங்க. இந்த வெயிலில் வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை கையில் பிடிச்சிட்டு வெள்ளை அங்கிகளை தரித்து என்ன ஓலையை கையில் பிடிச்சிருக்காங்க? குருத்தோலை. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்க? ஒரு சிலுவை போட்டு குருத்தோலையை பிடிச்சிக்கணும். அந்த லைன் வேறு, இந்த லைன். ஏன்னா சிலுவை உனக்குள்ளே வந்துருச்சு, வெள்ளை அங்கியும் உனக்குள்ளே இருக்குது. அப்போ இவங்க யாராக இருக்கிறாங்க? இவங்க தான் புறஜாதி மக்கள். இவங்க யார்? புறஜாதி மக்கள். புறஜாதி மக்களை அவங்கள கொண்டு வந்து சேர்க்கறது பெரிய காரியம். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்துருச்சு. உங்களுக்கு இங்கே சிலுவை உங்களுக்குள்ளே வந்தாச்சு, நாமும் உங்களுக்குள்ளே வந்தாச்சு. 7 முத்திரையும் 7 காயம் சிலுவைக்குள்ளே வந்தாச்சு. ரத்தம் வந்தாச்சு. அப்படி ரத்தம் கழுவிடுச்சு. 7 காயமும் வந்துருச்சு, ரத்தமும் வந்துருச்சு. அதுக்கு மேலே என்ன வந்துருச்சு? சிலுவை பற்றிய உபதேசம் வந்துருச்சு. அதுக்கு மேலே நாமம் வந்துருச்சு. இப்போ இது 4 சேர்ந்து உனக்குள்ளே குத்தப்பட்டிருக்குது. 4 உனக்குள்ளே வந்தாச்சு. அப்போ நீ யாராக இருக்கிற? நீ தான் இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலனுடைய குமாரனாக இருக்கிறான். அது சொல். இப்போ இவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இவர் தான் புறஜாதி மக்கள். இவங்க யாராக இருக்கிறாங்க? இவர்கள் தான் சொல்வது புறஜாதி மக்கள். நமக்கு இஸ்ரவேல், அந்த இஸ்ரவேல் ஜனங்க வேறு, அவங்க
இவங்க பிரஜாதி மக்கள், நம்மளுக்கு பேர் தான் வெள்ளையங்களை தடுத்த நம்மளுக்கு பேர் தான். ஒரிஜினல் பேர் நம்மளுக்கு என்ன? இஸ்ரவேலர்கள். காணா போன ஆடுகளா இஸ்ரேல் கூட்டம் நம்மளை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம தான் இஸ்ரேல் கூட்டமாக வந்திருக்கிறோம். இப்போது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் 1லேருந்து 8 முடிய இவங்க அந்த 12 கோத்திரத்துக்காரங்க. இவங்க யாராக இருந்தாங்க? 12 இஸ்ரவேல் கோத்திரத்துக்காரங்க. அவங்களையும் நம்ம விட்டுறக்கூடாது. அவங்களும் இந்த சத்தியத்தில் வரணும். அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கல? ரட்சிப்பும் கிடைக்கல. அப்போ அவங்க யார் மூலியமாக வரணும்? இப்போ அவங்க பேர் எழுதி வச்சுட்டாரு. அந்த கோத்திரத்தை 12,000 பேருண்டு படிங்கதா. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 தூதர்கள் பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் நெற்றி என்பது என்ன சொல்லும்போது சுழிவை பற்றிய அந்த ஞானஸ்தானத்தில் வரக்கூடிய இடமிருந்து வளம் என்னும்போது சுழிவை பற்றிய 7 உபதேசம் தான். அந்த 7 அடையாளம் அதான் நெற்றின்றது. நெற்றியை முத்திரை போட்டு தீர்மானமும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000. இதுல முதல்ல பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்தை வர்றாரு. யூதா கோத்திரத்துக்காரங்க முத்திரை போடணும். என்ன முத்திரை? ஞானஸ்தான முத்திரை. இந்த 12 கோத்திரங்கள் எங்கே வரணும்ப்பா? இங்கே தான். அவங்களுக்கு அந்த ஞானஸ்தானம் நம்ம கொடுக்கணும். சப்போஸ் அவங்க இனிமேல் கொண்டு தான் ரட்சிக்கப்பட இருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க யாரை ஏற்றுக்கொள்ளலை? கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பிதா பிதா பிதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இல்லை அது சொல்கிறாங்க காவல் ஆஃபீஸர். அடுத்து பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. பென்யமீன் கோத்திரத்தில் 1,44,000 பேர் இவர்களுக்கு முத்திரை குத்தப்படும். என்ன முத்திரை குத்துறான்? இந்த தூதன்றது யாரை குறிக்கிறது சொன்னால் ஊரின் தொண்டை 7ஆம் தூதன் தான். 7ஆம் தூதன் மூலியமாக தான் இவங்களுக்கு அந்த முத்திரை கிடைக்கிறது கிடைக்காது. அப்போ இந்த கோத்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார் சொல்லும்போது இவங்களுக்கு கொண்டு நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார். நம்மளுக்கு பின்னாடி நடக்கூடிய அந்த ஊழியத்தின் பாதையில் எவன் தூதி எனக்கு இந்த மாதிரி வருவான். புரியுதுங்களா? உங்கள் சந்ததின்னு வச்சுங்களேன். உங்கள் சந்ததியில் வர்றவங்க கையில் ஒப்பு கொடுப்பார். ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துருவாங்க. நம்மள்கிட்ட. அப்போ அந்த ஒவ்வொரு கோத்திரமாக பார்த்து ஞானஸ்தானம் யார் கொடுத்தேன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவருக்கு தெரியும். அந்த திரளான மக்கள் வந்து விழுந்துருவாங்க. இப்போ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன சொல்லும்போது யார் கோத்திரம் முத்திரப்படம் இந்த இதில் முத்திரை போடப்படங்களை தவிர இஸ்ரவேல் கோத்திரங்கள் இன்னும் அதிகப்படியாக நண்பர் வந்தாங்கன்னா அவங்க பிரஜாதி மக்களோட வந்துடுவாங்க. அப்போ அவர் கணக்கு வச்சுருக்காரு. எந்தெந்த கணக்குன்னு சொல்கிறாரு. அது ஒரு கணக்கு சொல்கிறாரு. அந்த கணக்கு பிரகாரம் அவர் கரெக்டாக அங்கே கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஆனால் இந்த சத்தியத்தில் தான் அவங்க வரணும், வேறு வழி இல்லை. இந்த சத்தியத்தில் தான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வரணும். ஏன்னா இது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை ஏற்றுக்கொள்ளலை? கிறிஸ்து பிரணாமை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவன் பிதா தான். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நீக்கிட்டான், புதிய ஏற்பாடு ஃபுல்லாக நீக்கிட்டான். பழைய ஏற்பாடு மட்டும்தான் மல்கியா வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க கையில். இந்த போய் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும்னு அடிச்சுடுவானு அங்கே. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த நாமம் வந்து அவனுக்கு கொஞ்சம் தெரியுது. மோசைட்ட சொன்னார்ல, பிராண்டம் தான் சொன்னார் மோசைட்ட. மோசை கேட்குறான், ஒரு நாமத்தை சொல்லிட்டாரு. நாமத்தை சொல்லிட்டார். மோசை வெளியில் சொன்னானா? இல்லை, கம்மாக வச்சுட்டான். ஏன்?
இந்த நாமத்தில் உனக்கு இந்த நாமத்தில் ஆராதனை கிடையாது, இந்த நாமத்தை நீ சொல்கிற நீ கேட்டுக்க, அது ஒன்று பாட்டிக்கு ஆட்டம் சொல்லக்கூடாது. வேணும்னு சொல்லிட்டாரு கர்த்தர் மோசிட்டு. அவன் நீட்டாலே தன்னால் போயிருமே, நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லி நீட்டாக போயிடும், தன்னால் போயிடும். மோசை பண்ணது எல்லாம் இதே தான், நாமம் தான். ஆனால் நாமத்தை சொல்லாத இல்லை, அது நாமத்தில் அற்புதங்கள் நடந்துச்சு. இப்போ நம்மளுக்கு நடக்குமான்னா நிச்சயமாக நடக்கும், சத்தியமாக நடக்கும். கொஞ்சம் பொறுத்து பாருங்கள். நீ போகும்போதே ஒன்று நல்ல பறக்கும், ஆனால் பறக்கும். ஏன் உனக்குள்ள அவர் வந்து உட்காந்துருக்கார, நீ சத்தியத்தில் உண்மையாக நீ முழங்கால் போட்டு பலப்பட அவர் எகிரிக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு நம்பர் கணக்கில் எகிரும், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலும் முடியாது, அந்த மாதிரி எகிரும். ஏன்னா அப்பேற்பட்ட நாமம் இது. வானமும் வெட்டாந்தெல்லாம் அசைச்சு எடுத்துருவோம். நாமத்துக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது, எதிர்வாகம் பேசவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள நாமத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 21 9 to 13 வசனங்கள் பண்ணணும். இப்போ நம்ம எதில் படித்தோம்? இப்போ நம்ம 21 9 to 13. பின்பு கடைசியான 7 வாதைகளால் இந்த வரேங்க 9 to 14 சொன்னேன். 9 to இல்லை 9 to 13 21 இந்த வந்துட்டாங்க. இப்போ பண்ணீங்க. பின்பு கடைசியான 7 வாதைகள் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரின் ஒருவன் எண்ணத்தில் வந்து நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் மகிமையடைந்த மணவாட்டி சபையாகிய எருசலேம் நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினங்களைப் போலவும் பளிங்கினியுள்ள வஜ்ரங்களைப் போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், அதில் 12 வாசல்கள் இருந்தன. வாசல்கள் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். வாசலின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் மேலே எழுதப்பட்டிருந்தது. அந்த கல் மேலே அந்த கல் மேலே எழுதப்பட்ட பேருங்களை அப்புறம் பார்ப்போம். அதாவது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து படிங்க. 19 நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகல ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் அஸ்திபார கல், அதாவது சொன்னால் கல் வைக்கிறாங்கல்ல, அஸ்திபார. ஆமாம், அஸ்திபார கல், வஜ்ரக்கல். இந்த வஜ்ரத்தில் முதலாம் அஸ்திபாரம் எது இருக்குது? இதில் அவனுடைய பேர் மேலே வந்து பேதுரு. முதலாம் தூதனுடைய பேர் என்ன? 12 அப்போஸ்தலனுடைய பேதுரு. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். நீங்கள் 10ஆவது வசனத்தை எடுத்துங்க பிறகு ஒவ்வொரு நாமம் சொல்லிட்டு வாங்க. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அது வஜ்ரக்கல்லன் மேலே முந்தினவனாகி பேதுரு எனப்பட்ட சீமோனுடைய நாமம் எழுதப்பட்டது. 2வது இந்திரநீலம், அந்திரேயா, அவனுடைய சகோதரன் பேர் அந்திரேயா நாமம் எழுதப்பட்டது. 3வது சந்திரகாந்தம். அடுத்து என்ன பேர் இருக்கு? யாக்கோபுடைய பேரே எழுதியிருக்குது. 4வது மரகதம், யோவானுடைய பேர் எழுதியிருக்கு. 5வது கோமேதகம், பிலிப்பு எழுதியிருக்குது. 6வது பத்மராகம், பதுலமேயு. 7வது சுவர்ணரத்தினம், தோமா. 8வது படிகப்பச்சை, மத்தேயு. 9வது புஷ்பராகம், அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு. 10வது வைடூரியம், ததேயு என்னும் மரணாமுள்ள லேபேயு. 11வது சுனிரம், கானானாகிய சீமோன். 12வது சுகந்தி, மத்தியான்னு சொல்லும்போது அப்போ சொல்ல ஒருத்தன் காணா போயிட்டான் இல்லையா, யூதாஸ் காரியத்துக்கு மத்தியில் இவன் மத்தியா பேர் எழுதியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்து இந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களும் அந்த கல்லில் பதிக்கப்பட்டிருக்குது. மகிமையடைந்த மணவாட்டி சபை.
முதல்ல அந்த 12 பேர் முதல் அஸ்திபாரம் 12 பேர் இருக்குது. 12 பேர் அஸ்திபார கற்கள். அஸ்திபாரத்து மேலே அந்த ஏசும்போது அந்த முதலாவது வாசலுக்கு மேலே இருக்குது அந்த பேர். முதலாவது பேர் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. முதல்ல என்ன சொல்லுது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. பேர் என்னப்பா? இதில் வருது, யூதாவில் வருது. அதில் யூதா இதில் வருது. அதில் வர்றது வேற ஒரு ரூபன். அதாவது சொல்லும்போது அதில் ஃபஸ்ட்டு ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமின். இந்த 12 கோத்திரம் மாறி வரும். 12 கோத்திரம் தான். அந்த 12 கோத்திரத்தில் முதல் கோத்திரம் என்ன வருது? அதில் யூதா. ரெண்டாவது வந்து ரூபன். மூணாவது காத். நாலாவது ஆசேர். நப்தலி. மனாசே. சிமியோன். லேவி. இசக்கார். செபுலோன். யோசேப்பு. பென்யமீன். அவ்வளோதான். இந்த 12 கோத்திரத்தை இந்த 12 பேரும் எங்கே எழுதியிருக்குது? மேலே. ஆனால் அப்போஸ்தலர் 12 பேர் எங்கே இருக்குது? அந்த அஸ்திபார கல் மேலே அது. இப்போ இந்த அப்போஸ்தலர் இப்போ ஒவ்வொரு அந்த 12 பேருக்கு பார்க்கும்போது என்ன சொல்லும்போது அந்த ரூபனுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கான்? 12,000 பேர் இருக்கான். ரூபனுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கான்? 12,000 பேர். சிமியோனுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கான்? 12,000 பேர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் 12,000 பேர் இருக்காங்க. அதே மாதிரிங்க பேதுருக்குள்ளே எத்தனை பேர் இருக்கான்? அதுங்க இல்லை. கணக்கில் அடங்காத திரளான கூட்டங்கள், கணக்கில் அடங்காத. முதல்ல அதாவது நான் லிஸ்ட்டுன்னு சொன்னால் அந்த பேதுருடைய, ஏன்னா ஒவ்வொரு 12 படித்தரங்கள், 12 அப்போஸ்தலர்கள் அவங்க பட்ட பாடுகளும் அந்த படித்தருக்கு தக்கபடி அவங்க லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காரு. பேதுரு எவ்வளோ கஷ்டப்பட்டான், அதனால் அவன் பேர் முதல்ல வந்துருச்சு. அப்படியே ஒவ்வொருடைய 12 பேரும் என்னென்ன அவங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டதுக்கு தக்கபடி அந்த பலன் பேருக்கு. அதே மாதிரி இந்த ஊழியத்தில் நம்மளுடைய பிரயாசத்துக்கு தக்கபடி பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய பிரயாசம் என்ன பிரயாசம்? இந்த ஆத்மாக்களுக்காண்டி உண்மையாக இந்த சத்தியத்துக்கிட்ட முழங்கால் போட்டு கண்ணீரோடு நின்று முழங்கால நின்று ஜெபிக்க யார் முழங்கால நின்று ஜெபிச்சு ஆத்மாக்களை கூட்டி சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சா அதே பலன் உங்களுக்கு அதை காட்டிலும் மேலான பலன் கொடுப்பார். ஏன்னா இந்த காலம் கொடூரமான காலம். இந்த காலம் என்ன காலம்? கொடூரமான காலம். அப்பா இந்த காலம் ஏன்னா பிசாசுடைய ஃபுல்லாக பூமியில் இறங்கிட்டான். மொத்த பிசாசும் பூமியில் இறங்கிச்சு. எல்லா மக்களுக்குள்ளேயும் ரத்தத்துக்குள்ளே அவன் தான் இருக்கான். மரணமும் மரணம் தான் இருக்கு. மரணத்துக்குமா இருக்கு ரத்தம். ஆத்மா மரணமாகி போச்சு, ஆவி மரணமாகி போச்சு, சரீரம் மரணமாகி போச்சு. ஆவி, ஆத்மா, சரீரம் 3 ரத்தத்தின் நிலை மரணமாகி வரும். இப்போ டோட்டலி நம்மளுக்குள்ள ஜீவன் எப்படி கிடைச்சதோ, ஜீவனுக்கு கிடைச்சது சத்தியம் புரியாது. அப்படி கொஞ்ச நாள் இல்லைங்க அப்படியே எடுத்து போட்டுருவான். பிசாசு கிடைச்சது சத்தியத்தை நிராகரித்து ஓடிடுவான். நல்லா கவனிக்கணும். இது பயங்கரமான சத்தியம். எவனுக்கு அறிஞ்சு கொண்டு புரிந்து கொண்டு தேவனோட ஒரு உயிரோட்டமுள்ள தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியாத எல்லாரும் போயிட்டான். இந்த என் மூலியமாக தான் இந்த சத்தியத்தை கொண்டு வர்றாரு. இந்த உயிரோட்டமுள்ள தொடர்பு என் மூலியமாக அவங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் சத்தியத்தை கேட்டுட்டு நம்ம வெளியில் போய் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அப்போ என்ன பண்ணுறா? முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும்போது தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அனுதினமும் சபையிலே கூட்டி சொல்லியிருக்கப்பா, நீர் கொண்டு வரணும். நீ அவரை அனுப்புனீங்கன்னா அவர் போவார். அவர் போய் ஆத்மாக்களை கூட்டி சேர்ப்பார். எல்லாரையும் சேர்த்துறவும் கூடாது. சத்தியத்துக்காண்டி முன்குறிக்கப்பட்ட வித்துக்களை தான் சேர்க்கணும். நிறைய பேர் உள்ளே வருவான், நான் முந்தி நீ முந்தின்னு வருவாங்க. எல்லாரும் விபச்சார சந்ததிக்கு அக்கிரம செய்காரை என்ன விட்டு அகன்று போங்கன்ற மாதிரி அவனோட என்ன பண்ணுவான்? எதுக்காண்டி வருவான்? நம்மளை சத்தியத்தை நிராகரிக்கிற பூரா வருவான். உத்தம புத்திரன் மாதிரி வந்து நிற்பான். நிறைய பேர் வந்துட்டு போயிட்டான். முடி பரியந்தம் நிலைத்து நிற்பவனே அது சொல்கிறார் இல்லையா? அதாவது சொல்லும்போது என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்றுக்கு சொல்லிட்டார். அதாவது என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விசுவாசிக்கணும்னு சொல்கிறார். அவரை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? அவரை போலும் அவருக்கு ஒப்பானவர் நம்மளுக்குள்ளே வந்து உட்காந்துறாரு.
அது மட்டும் இல்லை, பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு கிருபை நம்மளுக்கு தந்திருக்கார் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த புறஜாதி மக்களுக்கு சொல்கிறப்ப வசனம் வெளிப்படுத்த 21-27 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியாரும் ஜீவபுஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஒரு வேடு வருதா, அதை படிங்கத. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்புகிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இல்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பிரவேசிப்பார்கள். ஏன்னா அதில் பேர் எழுதப்பட்டவங்க மாத்திரம் தான். ஏன்னா தீட்டுள்ளது அருவருப்புன்னு சொல்லும்போது கள்ளோபதேசம், தீட்டுள்ளது எப்படி கள்ளோபதேசம், எல்லாமே கள்ளோபதேசம் சொல்கிறாங்க. தீட்டுள்ளது அருவருப்புனா கள்ளோபதேசம். கள்ளோபதேசம்ல எதுக்குள்ளே நுழைய முடியாது, நம்மளுக்கு நுழைய முடியாது. ஏன்னு கேட்டால் அது ஏற்கனவே நம்மளுக்குள்ளே ஆவியை ஃபுல் பண்ணிட்டார், வார்த்தையின் அபிஷேகத்தை நம்மளுக்குள்ள ஊற்றிட்டார். நான் நிறைய பேர்ட்ட கேட்பேன், அப்போ அந்த இயேசு நாமத்தை ஆராதிக்கும் போது இயேசு பரிசுத்த ஆவியில் தான் ஜென்மிக்கப்பட்டார். ஆமாம், பரிசுத்த ஆவி தான் ஜென்மி. அப்போ சொன்னது பரிசுத்த ஆவி பிராவி போல் மறுபடியும் ரூபம் கொண்டு அவருக்குள்ளே போய் தங்கினதுன்னு சொல்கிறாப்படியே, பரிசுத்தாய் மறுபடியும் புறா மாதிரி ரூபம் கொண்டு அவருக்குள்ளே தங்கன்னு அவசியம் இருக்கா? இல்லையே, பரிசுத்தாவில் ஜென்மிக்கிட்டார், மறுபடியும் எதுக்கு அவர் போய் தங்க? அப்போ இந்த பரிசுத்தாய் யார், அவர் யார்? புரியாது. இருங்க, தான் சொல்லியிருக்கோம். பிதாவுடைய வித்து அங்கே ஒரு சயனிப்பு நடக்குது, ஆவிக்குரிய சயனிப்பு. பிதாவுடைய வித்து தான் போய் உட்கார முடியும், வேறு யாரும் உட்கார முடியாது. ஏன்னா அது பரிசுத்தாவிலே ஜெனிப்பிக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரம் எந்த பரலோக கண்ணி, பரலோக கண்ணிக்குள்ளே யார் உட்கார முடியும்? பிதாவுடைய வித்து தான் போய் உட்கார முடியும். உட்காந்துருச்சு. அப்போ தான் 3 வருஷங்களுக்கு சிலுவையில் அடிக்கும்போது அப்போ இவர் தான் அடிக்கப்பட்டவர், இவருக்குள்ளேருந்து வெளியில் வரும் அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர். இந்த அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவருக்குள்ளேருந்து யார் போகிறா? சிலுவை பற்றிய 7 உபதேசம் போய் உள்ள ஜூஸ்லாம் உறிஞ்சிக்கிட்டு போதுங்களா, அவர் வெளியில் வந்துட்டோம். அவர் தான் குதிரையில் வரவர், வெள்ளை குதிரை சிவப்பு. அவர் தான் இப்போ நம்ம மத்தியில் நிற்கிறார். இப்போ இவர் தான் அந்த ஊழியத்தை நடத்துகிறவர். யாருடைய நாமத்தை மையப்படுத்த வர்றாரு? சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல, அவருடைய நாமத்தை, அவருடைய நாமம் தான் பிராணம். அவருடைய நாமத்தை ஆராதனமாக மகிமைப்படுத்துறது யார் வர்றா? வெள்ளை குதிரையிலேருந்து வர்றாரு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துன்னு சொல்கிறது அவர். அவருக்கு பேர் என்ன சொல்கிறது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. வெள்ளை குதிரையில் வர்றவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. 4 குதிரையிலும் அவர் தான் வர்றார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அதுக்கு ஒரு நாளைக்கு சரியான விளக்கம் தரேன். அப்போ இப்போ நான் கேட்ட சத்தியத்திலேருந்து உங்களுக்கு எது புரியலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் முடிச்சிடுவோம். ஏன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நான் பார்த்தபோது சகல ஜாதி வந்துட்டார், எல்லாம் வந்தாச்சு, ஆர்ப்பரிக்கிறாங்க. யாரை கொடுத்து ஆர்ப்பரிங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்தது சொல்லும்போது சொன்னால் 5வது அதிகாரத்தில் மகிமை உங்களுக்கு என்ன கிடையாது. ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 21-1வது வசனத்தில் பார்த்தா 1, 2, 3 சொல்கிறாரு. 1 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். இந்த புதிய வானம் புதிய பூமின்றது எது குறிக்குது? மகிமையடைந்த மணவாட்டி சபை. புதிய வானம் புதிய பூமி எது குறிக்குது? மகிமையடைந்த மணவாட்டி சபை. சொல்லிவிட்டு சொல்கிறாரு, முந்தின வானமும் முந்தின பூமியும் இல்லை, முந்தின வானம் துருபதேசம், சமுத்திரம், அதுவும் துருபதேசம் இல்லாமல் போச்சு. முந்தின வாதம் முந்தின பூமி இவைகள்லாம் என்ன சொல்லணும்? சாத்தானுடைய ராஜ்யங்கள். சாத்தானுடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டிட்டான் இல்லையா, அந்த ராஜ்யங்களுக்கு உள்ள கள்ளோபதேசங்கள் எல்லாமே எல்லாம் போச்சு. அதில் கள்ளோபதேசம், இந்த கள்ளோபதேசத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? இப்போ சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்துக்கு ராஜ்யத்தை கட்டிட்டான். ஏசன்ற நாமத்துக்கு ராஜ்யத்துக்கு பூமியெல்லாம் ராஜ்யம் கட்ட போச்சு. எத்தனை சபை அப்பா, கிட்டத்தட்ட 3000 பிரான்ச் இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்லையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சர்ச்சஸ் இருக்குது ஏசுன்ற நாமத்துக்கு. இதில் பிதாவை மட்டும் ஆராதிக்கணும் தனியாக இருக்கிறான், இயேசு ஆராதிக்கணும் தனியாக இருக்கிறான், பரிசுத்தாவி ஆராதிக்கணும் தனியாக இருக்கிறான். எப்பேற்பட்ட அது பிதாவை ஆராதிக்கிற கூட்டம் தான் ரொம்ப கொடூரமான கூட்டம். அது பார்த்தீங்கன்னு சொல்லும்போது இதில் டிசைன்டேஷனாக வச்சுருக்காங்க. பூமி என்பது எல்லாம் சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு எல்லாம் போனால் இவைகள் எல்லாமே சாத்தானுடைய ராஜ்யங்களாகும். சமுத்திரம் இவைகள் சாத்தானின் அடங்கும் ராஜ்யம் முழுவதும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. வானம் பூமி இவைகள் கர்த்தருடைய. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த 5வது அதிகாரத்தில் 8 - 14 வரைக்கும் 13வது வருஷத்தில் வானம் பூமி சமுத்திரம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும்
வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுதிரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலையிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அப்ப இவங்கெல்லாம் யாரா இருக்க? ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். இவங்க தான் என்ன பண்ண முடியும்? சோத்திரம் சொல்ல முடியும். மற்றவங்க சொல்ல முடியாது. இவங்க தான் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் அடுத்த வசனம் 13 புதிய வானம் புதிய பூமி. 13வது வசனம் பாருங்க. அதுலையா வெளிப்பத்தில் 5வது அதிகாரத்தில் 13வது வசனம். அதுக்கு முன்னாடி 1லேருந்து 8லேருந்து பாருங்க. இந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது வராங்க ஆட்டுக்குடியான. அதாவது சொல்லும்போது இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அவர் சொல்கிறார்ல, தன்னைத்தான் வெறுத்து தன் சொல்லி எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்றுபவர்கள் சொல்கிறார்ல ஒரு இடத்துல, தன்னைத்தான் வெறுத்து தன் சொல்லி எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றுபவர்கள் இவன் தான் எனக்கு சீசனாக இருப்பான்னு சொல்கிறார். எனக்கு யார் சீசனாக இருப்பான்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சொல்லி எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றுகிறவன். இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை எவன் சொல்கிறானோ அவன் தான் அவருக்கு சீசனாக இருக்க முடியும். மற்றவங்க யாரும் இருக்க முடியாது. இந்த சிலுவை பற்றியல் உபதேசத்தை எவன் கொண்டு வரானோ அவன் தான் சீசன், முதல் சீசன். புனோவுக்கு சீசன் யார்? முதல் ஆள் நான் தான். அப்போ சொல்லணும் நான் தான். அப்போ இந்த சத்தியத்தை கேட்டு வர்றவங்க எல்லாருமே அவருக்கு யாராக இருக்குங்க? சீசர்கள். இந்த சத்தியத்தில் முற்றிலுமாக சத்தியத்தில் தேறி மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த சத்தியத்தை டீச் பண்ணணும், மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த சத்தியத்தை கொண்டு வராரு. புதிய வானம் புதிய பூமி. அதாவது ஏன் சொன்ன மகிமையிட மணவாட்டி சபை தான் புதிய வானம் புதிய பூமி. இவர் கர்த்தருடைய ராஜ்யங்கிறது. இது யாருடைய ராஜ்யமாக இருக்குது? கர்த்தருடைய ராஜ்யம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது இப்போ நாம்லாம் முதல்ல யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம்? சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருந்தோம். இப்போ நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். இந்த வாரம் பாருங்கள், அதில் பாருங்களேன், வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் படித்த வேடிக்கையாக இருக்குது. 8 சொல்கிறாரு, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவங்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தையும் நிறைந்த பொற்கலசத்தை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் உடைக்கவும், ஏனெனில் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினால மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசலோம் என்று அரசலம் புதிய பாட்டை பாடுங்க. புதிய பாட்டை யார் பாடுவாப்பா? நம்ம தான். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வறுமையான பாட்டு படிக்கிறோம். யாரை கூப்பிட்றோம்? இப்போ கிறிஸ்து அழைக்கிறோம். இன்றைக்கு ஆதி அப்போது விட்டு சென்ற அந்த நாமத்தை கொடுக்கும்போது அப்போ என்ன சொல்லும்போது இவங்க தான். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் தூதர்களையும் அவர்களுடைய இலக்கம் 16,000 இவங்க தான் புறஜாதி மக்கள். இப்போ நான் படித்தோம்ல 20 வெளிப்படுத்தல படித்தோம் இல்லையா? இது புறஜாதி மக்கள். இந்த புறஜாதி மக்கள்லாம் என்ன பண்ணா, இங்கே நிற்கிறது அங்கே நிற்கிறாங்க, அங்கே நிற்கிறவங்க தான் இங்கே நிற்கிறாங்க. இந்த புறஜாதி மக்கள் யார்? புறஜாதி மக்கள் யார் மூலியமாக? புறஜாதி மக்கள்னால் இப்போ 7 தூதரம் மூலியமாக ரட்சிக்கப்படக்கூடிய ஜனங்கள் தான் இவங்க. அப்போ இது எப்பேற்பட்ட ஊழியம்? எனக்கு வயசு என்ன ஆகிப்போச்சு? 72 ஆகிப்போச்சு. இன்றைக்கி 2 வருஷத்துக்குள்ளே இந்த ஊழியம் சத்தியம் தீ பற்றின மாதிரி, காட்டு தீ மாதிரி பற்றின. ஆமாம், 77 வயசாகி போச்சு. 48 வச்சுங்களேன், 77 வயசாகி போச்சு. இப்போ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம். ஆயுள் படத்தை கூட்டி கேட்டிருக்கேன். 300 வருஷமாக கேட்டிருக்கிறேன் கர்த்தர்கிட்ட. இதுக்குள்ளே நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி முடிச்சிடணும். எனக்கு மட்டும் 300 வருஷம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே. எனக்கு மட்டும் நினச்சிக்கிறாதீங்க. ஆமாம், ஏன்னு கேட்டால் நம்ம சத்தியத்தில் இருக்க எல்லாருக்குமே. அடுத்து சொன்னால் அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்வார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியில் இருக்கிற சகல சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகள் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் செய்யாத மேற்றில் இருக்கும்
ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனிமும் அழிக்கும் என்று சொல்லி சதாகாலம் உண்டாதவா என்று சொல்லிட்டீர். ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் இருக்காங்க. சிங்காசனத்தில் உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் குழந்தை வெளியில் வந்தவர். இவர் வந்து அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர், அடிக்கப்பட்டவர் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கு, அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர் வெளியில் அவர் தான் புஸ்தகம் வாங்குறாரு. இந்த 2 பேருக்கும் இந்த இவங்கெல்லாம் மகிமை செலுத்தும் போது பிரஜாதி மக்கள் கத்துறாங்க நின்றுட்டு, புதிய பாட்டை படிச்சுட்டு ஊன்னு. இப்போ நம்ம கத்துறோமே, நம்ம தான் கத்துறோம். புதிய பாட்டை படிச்சுக்கிட்டு வறுமையாக பாட்டு 1000 மணி யாரை கூப்பிட முடியும்? அவரை தான் கூப்பிட முடியும். ஒவ்வொரு பாடலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாடல்லாம் இதெல்லாம் கரெக்டாக அப்போவே இந்த பாடல் நிறைய கொடுத்தேன். நான் எனக்கு என்ன யார் கேட்க போகிறான் நம்ம பாடலை, நம்மளை எவன் மதிக்க போகிறான்? நாய் கூட மதிக்காது. நம்ம ஏன் அந்த பைபிளை தூட்டு அலையிறோன்னு சொல்லிட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். அப்போ ஏன்னு கேட்டால் யாரும் இல்லை, சத்தியத்தை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. இருக்கிறதெல்லாம் ஒதுங்கி போகிறான். எங்கிட்ட பணத்தை எதிர்பார்க்குறான், நான் எங்கே போவேன் பணம் கொடுக்க? அப்படின்னு நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து பார்த்தேன். இருக்கிறதையும் கரைச்சி விட்டு ரோட்டில் விட்டு கொட்டான் எல்லாரும். சரி இருக்கட்டும், கர்த்தர் நடத்துவார் நம்மளை. அந்த 4 ஜீவனும் ஆமை நாட்டு சொல்லினேன், ஆட்டுக்குட்டியாக சொல்லினேன். 24 மூப்பர்கள் முகப்புற விழுந்து சதா காலங்கள் விழுந்து இருக்கிறது தொழுது கொண்டார். என்று சொன்னால் 24 மூப்பர்கள் எங்கே வரப்போகிறாங்க? இனிமே கூட தான் வரப்போகிறாங்க. இப்போ முதல் மூப்பர் யார் வந்திருக்கா? நல்லா கவனி, யார் இருக்கா? முதல் மூப்பர் யார் இருக்காங்க இந்த சத்தியத்தில்? இவர் தான் முதல் மூப்பர். 2வது மூப்பர் யார் வர்றா? சகரியா வர்றாரு. அவர் ஒரு லைனில் வருவார், அந்த பக்கம் திருநெல்வேலி பக்கத்துக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான் சத்தியம் சொல்லி. ஏன்னு கேட்டால் இந்த லைன் ஒரு தனி லைன். இந்த லைனில் வந்து பிக்கப் பண்ணி சத்தியத்தை ஊன்ற கட்டுறதுக்கு ஏன் கர்த்தர் தான் நம்மளை நடத்தணும். ஏன்னா அவ்வளோ பொறாமை எதிர்ப்பும் இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த சத்தியத்தில் ஊன்ற கட்டப்படுறவர்கள் யாராவது இந்த சத்தியத்தில் வரோன்னு சொன்னால் சைத்து பினோமி பின்பற்றுகள் புதியவனும் புதிய பூமியை, அதாவது சொன்னால் இந்த புதியவனும் புதிய பூமி என்பது யாரை குறித்து சொன்னால் மகிமைந்த மணவாட்டி சபை. இந்த சபையில் வந்து இருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு நீங்கள் தான் புதியவனும் புதிய பூமியை, நீங்கள் தான் மகிமைந்த மணவாட்டி சபையில் நம்பராக இருக்குது. இவர்கள் தான். இவங்க யாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வெளிப்படுத்த பார்த்தோம். இவங்க யாராக இருக்காங்கன்னா இவங்க தான் தேவபுத்திரர்கள். யோவானில் 1:12-13 சொல்லப்பட்ட தேவபுத்திரர்கள். இவங்க எதில் வர்றாங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 21 1-13 1-13 வசனத்துக்குள்ள வர்றாங்க. 14வது வசனத்தில் இருக்கிறாங்க. அப்போ இவங்க தான் தேவபுத்திரர்கள். இப்போ நாம் தேவபுத்திரலாக இருக்கோம். இப்போ நம்ம படித்த வசனத்தில் எல்லாரும் நம்ம யாராக இருக்கணும்? நம்ம இப்போ தேவபுத்திரர்களாக இருக்கிறோம். இந்த தேவபுத்திரர்கள் யாராக இருக்குன்னு சொல்லும்போது யோவான் ஏன்னா தேவபுத்திரர்கள் எங்கேருந்து வரணும்? இவங்க தான் பிறக்கணும். அவருடைய வித்திலேருந்து பிறந்தவர்கள். முதலாவது தேவபுத்திரன் கருப்பணும். அவருடைய நாமமாகிய வித்திலிருந்து பிறந்தவர்கள் யாரை எப்படி இருக்காங்க? நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று சத்தியத்துக்காண்டி தாங்களை ஜீவப்பலி அளிக்கிறவங்க இவங்க தான் தேவபுத்திரர்கள். இந்த தேவபுத்திர சந்ததி பூமியில் எலும்ப பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆயிரும். சீக்கிரமாக இந்த சத்தியம் வெளியில் வரணும். அதற்காக நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படணும். கர்த்தர் கேட்ட சத்திய பிரகாரம் கர்த்தர் உங்களோட இருப்பாராக. செய்தி முடிஞ்சு போச்சு. கேட்ட செய்தி பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் ஜீவன் பலனமானவரே, பரலோகத்தின் மகத்துவமானவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே, தன்னைத்தான் ஜீவனை ஜீவிக்கிறவரே,